அனைவருக்கும் வணக்கம். போன மாசம் என்னுடைய ஃப்ரெண்டு சரண்யான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டை, அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களையும் அவங்க பொண்ணையும் உங்ககிட்ட ஒரு நாள் அனுப்பிவிடுறேன் தமிழ், நீ கொஞ்சம் பேசணும், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன்ல கேட்டிருந்தா. சரின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவ பேசி ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க வந்தாங்க. வந்தா அவங்க அம்மா கிட்ட, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட முதல்ல பேசினேன். அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த அம்மாவை அங்க இருக்க சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் பேசினேங்க. என்னம்மா, எங்க படிச்ச, ஸ்கூல் எங்க படிச்ச, காலேஜ் எங்க படிச்ச, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ ஒன்னா பதில் சொல்லிக்கிட்டே வந்தா. சரி, மேரேஜ் ஆகி அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டேன். இல்ல மேம், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொன்னா. சரிப்பா, அந்த பையன் என்ன பண்றா அப்படின்னு கேக்குறப்ப ஜாப் போயிட்டு இருக்கிறான், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றாமா, நானும் ஜாப் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னா, எப்படா இருந்த 2 பேருமே பிஃபோர் மேரேஜ் ஜாப் போனீங்களான்னு கேக்குறப்போ, இல்ல மேம், நான் தான் பிஃபோர் மேரேஜ் ஜாப் போயிட்டு இருந்தேன், அவன் ஜாப் தேடிட்டு இருந்தான், மேரேஜ் ஆகி ஒரு 3 months கழிச்சு ஜாப்புக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு, மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டேன். 10 மாசம் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரிடா, என்ன 2 பேரும் ஜாப்புக்கு போறீங்க, நல்லா கை நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நல்லா ஜாலியா இருக்கலாம்ல, நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே அப்படின்னு கேட்கிறப்பதான், ஒன்னும் இல்ல மேம், மேரேஜ் ஆன புதுசுல எல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனா இப்ப வர வர பாத்தீங்கன்னா அவனோட இதே எனக்கு பிடிக்கல, செயல்பாடுகளே பிடிக்கல அப்படின்னு சொன்னான். என்ன செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னு கேட்கிறப்பதான், இல்ல மேம், நான் ஜாப்புக்கு போயிட்டு வர்றதுக்கு 9 o'clock ஆகும், ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா சர்வெண்ட் மெய்டு இருக்கிறாங்க, ஆனா மார்னிங் மட்டும் வந்துட்டு போவாங்க, ஈவினிங் நாங்க தான் பாத்துக்குருவோம், மேனேஜ் பண்ணிக்கிருவோம், ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். வந்த உடனே ஆபீஸ் முடிஞ்சு அவன் பாத்தீங்கன்னா 6 மேக்சிமம் 7க்குலாம் வந்துருவான். வந்தா மொபைல் இல்லாட்டி லேப்டாப் பக்கத்துல உட்காந்துக்கிறானே தவிர எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். ஆனா முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னான். சரிப்பா, இது சாதா விஷயம் தானே, நீ சொல்லி புரிய வச்சிருக்கலாமா. தினமும் சொல்றேன் மேம், ஆனாலும் சொன்னாலும் அது அவன் காதலியே வாங்கிக்கிறது இல்ல, இதனாலயே எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் வருது. இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பிரச்சனை, வாக்குவாதம் முத்தி என்னை அடிச்சுட்டான். ஹவுஸ் ஓனர் தான் சத்தம் போட்டு அதை தீர்த்து வச்சாரு. வச்சுட்டு பேரண்ட்ஸ்க்கும் சொன்னாரு. ஏன்னா எங்க அப்பாவோட நம்பர் அவர்கிட்ட இருக்கு. அதனால எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு வந்துட்டேன், இப்போ 1 வீக்கா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, அதுக்கடுத்து அவங்ககிட்ட, அந்த பையன்கிட்ட இருந்து ஏதாவது கான்டாக்ட் இருக்கா, பேசுறானா அப்படின்னு கேக்குறப்ப 2 முறை கால் பண்ணா, எனக்கு கோவத்துல நான் போன் அட்டன் பண்ணல, அதுக்கடுத்து இப்ப டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, இதுல என்ன இருக்கு, இது சாதா விஷயம் தான், உட்காந்து நீங்களே பேசி தீர்த்திருக்கிற விஷயம், இப்ப 10 நாள் ஆச்சுல, கோவம் குறைஞ்சிருக்கோம்ல அப்படின்னு கேக்குறப்ப, இல்ல மாமா, எங்க வீட்டுல எங்க மாமா, எங்க அத்தை, எங்க அப்பா எல்லாருமே ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, அவனை விட நீ தான் சம்பளம் அதிகமா வாங்குற, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க, நீ தான் இப்படி முடிவெடுத்துட்ட, நீ போய் அவனுக்கு அடிமையா இருக்கணுமா, அப்படிலாம் போய் உழைச்சிட்டு வந்து கொடுத்துட்டு வீட்லயே நீ எல்லாமே செய்யணுமா, அப்படி இப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு மேம். அதுக்காக இவங்க சொல்றதை நான் இது பண்ண வரல, இப்படி பல குழப்பத்துக்கு மத்தியில நான் இருக்கேன், அவனுக்கு நான் தினமும் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிச்சுங்க. இது ஒரு சாதா விஷயம்ப்பா. ஏன்னா உனக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறான், ஆனா இப்ப பண்ணல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு தான் நீ கேட்கணும். என்னன்னு சொல்லி உட்கார்ந்து அமைதியா நீ பேசி இருந்திருக்கலாம். நான் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன் மேம், ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவான், எனக்கு இந்த ஜாப் பிடிக்கவே இல்லை, ஜாப் பிடிக்கவே இல்லைன்னு மட்டும் சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்னப்பா அப்படின்னா, இல்ல, இன்னொரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லுவேன், இன்னொரு ஜாப் கிடைச்சது அப்படின்னா ஷிஃப்ட் ஆயிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் மேம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு, ஒருவேளை உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த பையனை ஏதாவது ஒரு இந்த மாதிரி நீங்களே கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுறதெல்லாம் நீ பொருட்படுத்தாம 2 பேரும் மனம் விட்டு எங்கேயாவது உட்காந்து பேசுங்க, சரிங்களா. இல்ல வேற இடத்துல இது மாதிரி ஒரு பொது நபர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் இப்பதான் நிறைய இருக்கு இல்லைங்களா, அங்க எங்கேயாவது கூட கூட்டிட்டு போய் கூட அந்த பையனுக்கு கூட ஒரு கவுன்சிலிங் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்க மாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவ, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பொதுவா அவங்க சைட்ல இருந்து பேசி இருந்திருக்கிறாங்க. பேசிட்டு 2 பேரையும் பேச விட்டுருக்குறாங்க. பேசினவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னு, நான் இப்படி என்கிட்ட பேசுனதை சொல்லியிருக்கா, அப்ப நானும் பேசணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா அல்லது இந்த பொண்ணு சொன்னாலான்னு தெரியல. அந்த பையனும் ஒரு நாள் கால் பண்ணான். கால் பண்ணோடனே அப்ப நான் அந்த பையனை போன்ல தாங்க பேசினேன். அப்ப நான் சொன்னேன், அவனுமே சொன்னா, நான் படிச்சது மெக்கானிக்கல் மேடம், ஆனா நான் வேலை பார்க்கறது இன்சூரன்ஸ் கம்பெனி, எனக்கு பிடிக்கவே இல்லை துளி கூட, ஆனா ஃபேமிலி
ஆயிடுச்சுன்றத ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அங்க ஒர்க் ப்ரெஷர், அதே மாதிரி எனக்கான ஒரு ரெகக்னிஷன் கிடையாது, ஒரு மதிப்பே இல்லைங்க அங்க. அதனால எனக்கு வந்து அந்த ஜாப்பே பிடிக்கல. அங்க ஃபுல்லா அப்படி ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிறதுனால எனக்கு வீட்டுக்கு வந்தேன்னா கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸா இருக்கணும்னு தோணுது, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவ சொன்னா. அப்ப நான் சொன்னேன், அந்த ஒர்க் பண்ற இடத்துல அந்த சேலரிக்காக பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி பண்றோம் இல்லைங்களா? நம்ம வீட்டுல உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காக, உங்களுடைய ஃபியூச்சருக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக கொஞ்சம் அந்த பொண்ணும் ஒர்க் போயிட்டு 9 மணிக்கு வர்றா. அந்த நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க 2 பேருமே கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்து அந்த ஃபேமிலியை கொண்டு போனீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, முயற்சி பண்றேன் மேம் அப்படின்னு சொன்னா. நெக்ஸ்ட் மந்த் நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய ஒர்க் ப்ரெஷர் குறைஞ்சிரும். அப்ப வந்து நான் ஃபேமிலியில ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதை தான் உட்காந்து நான் பேசியிருக்கேன். ஏன்னா அந்த டென்ஷன்ல அவளுமே பொறுமையா சொல்ல மாட்டா. அதனால எனக்கு அப்படி கோபம் தான் வந்துச்சே ஒழிய அவ சொல்றதையும் என்னால புரிஞ்சுக்கிற முடியல. என்னோட சுச்சுவேஷனையும் அவனால முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனாலதான் இந்த சின்ன ஒரு இது நடந்துருச்சு மேம். ஒன்றும் இல்லை, இனி நல்லா இருப்போம், நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனும் சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த பொண்ணுமே பேரண்ட்ஸ் சொன்னதை கேட்காம, சுற்றத்தார் சொன்னதெல்லாம் கேட்காம அவதுல ஸ்ட்ராங்கா இருந்தா. அதனால இப்ப பாருங்க, ஒரு 2 பேருமே சூப்பரா இருக்கிறாங்க. இதே மாதிரிதாங்க நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்களுக்கும் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுல நம்மளுடைய கருத்தை, நம்மளுடைய விருப்பத்தை அங்க திணிக்காம இருந்தோம் அப்படின்னா அவங்களே நல்லா ஆற அமர உட்கார்ந்து பேசி அவங்க லைஃப் அவங்க தீர்மானிச்சுக்கிருவாங்க. அதுக்கு நம்ம வழிகாட்டுனா போதும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.